வணக்கம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரேஸ்வரர் திருக்கோவில் ஒசூரில் இருக்குது. கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒசூரில் இது மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த சிவன் கோயில். நீங்கள் இந்த கோயிலுக்கு போகும்போதே உங்களுக்கு அந்த இது தெரியும். இது நான் ஒசூரில் உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குலேருந்து 1 கிலோமீட்ரு தூரத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு மலை மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏறி நடக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாலை வழியாக நம்ம நடந்து போகிறோம். மோட்டர் பைக் எல்லாமே உள்ளே கூட போகலாம். அதை குறுக்கு வழி கூட செஞ்சுருக்காங்க. நம்ம நேர் வழியில் போயிட்டு காட்டுவோம். இங்கே தான் அமைஞ்சிருக்கு இந்த கோயில். இந்த கோயிலோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னாக்கா மலைப்பகுதியில் இருக்கிறதுனால இதெல்லாம் மலைக்கோயில்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். நம்ம அந்த வழிகளை சுற்றி காட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு மலை தான். இந்த மலையில் செஞ்சுருக்காங்க இந்த கோயில் வழி. ராத்திரியில் வர்றவங்களுக்கு லைட்டு வச்சு சூப்பராக பிரகாசமாக வச்சுருக்காங்க. இந்த இடத்த மலைகளை பிரகாசமாக வச்சுருக்காங்க. கோயில் சூப்பராக இருக்குது, சுத்தமாக இருக்குது. எல்லோரும் வாங்க தரிசனம் பண்ணுறதுக்கு. இந்த கோயிலோட லொக்கேஷன் நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சும்மா சுற்றி மலை தான். மேலே ஏறி பார்த்தோம்னாக்கா இந்த ஒசூரே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதையும் நான் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரை பண்ணி காட்டுறேன், பார்ப்போம். அப்படியே நம்ம சாலைகள் அப்படியே கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடியே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு ஒரு சின்ன முன்னாடியே நின்று சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு விருப்பம். அதோ தெரியுது பாருங்கள் அந்த கோயில், பார்த்தீங்களா? இதுதான் அந்த கோயில். இந்த கோயிலுக்கு மேலே தான் அந்த மேலே உள்ள கோபுரம் சிவன் சன்னதி. இப்போ நம்ம சிவன் சன்னதிக்கு முன்னாடி இந்த கோயில் முன்னுக்கு நம்ம தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இந்த ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான பெருமாள் கோயில் தான் அமைஞ்சிருக்கு. அதனால பெருமாளோட தரிசனம் பண்ணியாச்சு. சரி, ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு கூட ஒருத்தர் கூட செல்ஃபி எடுத்தேன். அதோட மரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலைப்பகுதிகள் தான் அதிகமாக. இப்போ ஒசூரை நான் சும்மா ஒரு வியூ காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தரிசனம் கிடைக்கிறதுக்கு நம்ம சிவனை பார்க்குறதுக்கு மலை மீது ஏறி வரணும். நம்ம கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இறங்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் தான் சொல்லணும் கமெண்டில். இந்த படி ரொம்ப சின்னதாக இருக்குது ஏறுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான மக்கள் போகிறாங்க. அந்த பிரதோஷம் அந்த மாதிரி டயத்தில் ஒசூர் டவுனு இதுதான். இந்த ஒசூர் டவுனுக்குள்ளே அந்த சிவபெருமாள் காட்சி அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நம்ம பார்க்கும்போதே ஒரு மனசு சந்தோஷமான ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்குது இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது. நான் போயிருந்தேன், அதான் சொல்கிறேன். படிகள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கு. இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் இந்த கோயிலில் ரொம்ப ஒரு விசேஷமான விஷயங்கள்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில் அமைக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இடையில தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாழ்ந்த இடம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குறிப்பு சொல்லுது. பார்த்தீங்கன்னாக்கா நிறையா விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த கோயிலுக்கு வாங்க, தரிசனத்தை பண்ணிட்டு போங்க. நிறைய
மரங்கள் வந்து இருக்குது, அழிச்சிருக்காங்க. சில மரங்களை வந்து அழிச்சிருக்காங்க. காட்டு பகுதியில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. மலைக்காடு, மலைக்கோயில்னு சொல்கிறாங்க. மலைக்காடு பகுதிகளில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இதுதான் வந்து அதற்கான படி. இந்த படியில் ஏறி நம்ம தரிசனத்தை பண்ணுவோம். பார்த்திங்கனாக்கா படி வந்து ஈஸியாக இருக்குது, மேலே ஏறுறதுக்கு ஒரு கஷ்டமோ கிடையாது. அதுக்கு புதுசாக கட்டின மாதிரி ஒரு படி, பழைய காலத்தில் உள்ள டிசைன்ஸு. பட் சைடில் வந்து புதுசாக சிமெண்ட் கட்டி பாதுகாத்து கொடுத்துருக்காங்க. இதை சுற்றி பார்த்திங்கனாக்கா மேலே வந்து கடைகள் எல்லாமே அமைஞ்சிருக்குது. சுத்தமாக இருக்குது. கோயில் வந்து எந்த ஒரு தூசி துர்ப்பாடை எதுவுமே கிடையாது. சுத்தமாக வச்சுருக்காங்க கோயில். இந்த மரங்கள் செடிகள் கோயில். அப்புறம் எங்கிட்ட சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அங்கே நம்ம போகலை, சிவனை தரிசனம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு வேகமாக அந்த இதுதான் ராஜகோபுரம். மரங்கள் அமைஞ்சிருக்கா, அரச மரம். நான் மேலே ஏறி பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னாக்கா முன்னுக்கே ஒரு சிவனோட போர்டு இருக்கா, சந்திரேஸ்வரர் திருக்கோவில் ஒசூர் சிவசிவா போட்டிருக்கா. ஓகே, இதுதான் வந்து ஒரு என்ட்ரன்ஸு, உள்ள கோவிலுக்கான என்ட்ரன்ஸு. இப்படியே திரும்பி பார்த்தோம்னாக்கா இந்த சைடெலாம் போகணும். இங்கே முன்னுக்கு வந்து ராஜகோபுரம் வச்சுருக்காங்க, சிவனோட ராஜகோபுரம். மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராக்கெட் மாதிரி கொடி மாதிரி பறக்குது. இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ண கோவில். ஆனால் ஆதி காலத்தில் உள்ள கோவில் இப்போ தான் பண்ணியிருக்காங்க, புதுசாக கட்டியிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அரச மரம் இருக்குது. இந்த பக்கம் வந்து கடை வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து சுற்றி பார்த்தோம்னா சிவன் நந்தீஸ்வரர் ஒன்று இருக்குது. நந்தி பெரிய சிலை ஒன்று இந்த திசையை பார்த்து வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதை சுற்றி வர்ற சன்னதி சாமி தரிசனம் பண்ணிட்டு சுற்றி வர இடம். இப்போ நம்ம போவோம், பார்ப்போம் எந்த அளவுக்கு உள்ளே போகுது அப்படின்ட்டு. சிவனோட உள்ள வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, கேட்டிருக்கோம், ஒன்றும் சொல்லலை. ஸோ எடுக்க முடியாதுனாக்கா உள்ளே காட்ட முடியாது. ஆனால் மேல்புறம் சுற்றிப்புறம் வந்ததெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை வந்து முன்னுக்கு அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு அந்த கம்பம், கொடி கம்பம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அமைஞ்சிருக்கு இந்த திசையில். இதான் உள்ள என்ட்ரன்ஸு. ஓகே, உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. சிவன் அலங்காரத்தோடு நான் பார்த்தோம். ஆனால் உள்ள வீடியோ எடுக்க முடியலை, கேட்டதுக்கு ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறனால எடுக்கலை. ஓகே, இதை வந்து அத்தி மரம் சொல்லுவாங்க, வில்வம் மரம். இந்த மரம் வந்து வில்வ மரம். சிவனடியார்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மரம்னு சொன்னாங்க. சிவனடியார்களுக்கு வந்து சிவன் ரொம்ப பிடிச்ச மரம் இது, வில்வ மரம். ஓகே, இப்போ தரிசனத்தை பண்ணிவிட்டு இறங்கியாச்சு. இதுதான் மக்களை வீடியோ. இந்த ஊரை வந்து காட்டியாச்சு உங்களுக்கு. பாருங்கள், லொக்கேஷன் வந்து கொடுக்குறேன், கீழே கொடுக்குறேன். நீங்கள் வாங்க, கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு போங்க. இது போல் நிறைய வீடியோக்கள் வந்து உங்களுக்காண்டி நான் தயார் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அதிகமாக பாருங்கள். உங்களுக்கு வந்து நிறையா ஊர் பற்றி தெரிஞ்சுக்கணும், எந்த ஊரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கமெண்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு எது வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயிலில் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு போங்க. பண்ணிட்டவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.